Hello all, welcome back to my channel Lifesaver Hacks. How are you all? என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, எனக்கு ஆப்பிள் சைடர் வினேகர் செட் ஆகலை, அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், யோகர்ட் கர்ட் செட் ஆகலை, அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் டார்க் ஸ்பாட்ஸ் இல்லைன்னா க்ளோயிங் ஸ்கின்க்கான ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்கின் கேர் ருட்டீனில் நான் ஜஸ்ட் கிச்சனில் இருக்கிற நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்கள் சேஃபாக இருக்கும், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லை, ஒரு சில பொருட்கள் ஒரு சில ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சர். ஸோ நான் பால் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். செகண்ட் ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஸ்டெப் 3 டோனர். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் வாட்டர், குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அதே ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க ஆப்பிள் சைடர் வினேகர் செட் ஆகலை அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 4, லாஸ்ட் ஸ்டெப், மாய்ஸ்சரைசர். ஸோ இன்றைக்கி நான் வந்து நெய் அது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா யூஸ் பண்ணலாம். டார்க் ஸ்பாட்ஸ்க்கு இன்னொரு ரெமெடி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல். இந்த அலோவேரா ஜெல்லில் வந்து இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன் நான். அது வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு 1 வீக் இப்படியே இருக்கும். ஸோ நைட் க்ரீம்க்கு பதிலாக இது யூஸ் பண்ணுங்கள். நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருவேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இதுவும் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சொல்கிற விஷயம் வந்து நான் என் மேலே ட்ரை பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு செட் ஆகிற விஷயம் உங்களுக்கு செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு நீங்களே கொஞ்சம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே சொல்கிற விஷயந்தான், எந்த ஸ்கின் கேர் ருட்டீனாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறது வந்து ரெகுலராக கொஞ்ச நாள் பண்ணுங்கள். ஒன் டே இல்லைன்னா 2 டேஸில் ரிசல்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கஷ்டம். கொடுத்தா தான் நீங்கள் அந்த ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க, உடனே தெரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.